அப்ப என்ன இது தம்மம் அப்படிங்கிறது? தம்மம்னா என்ன அப்படின்னா, பிரக்ஞா, கருணை. இது 2ம் இணைந்தது தான் தம்மம். என்ன பிரக்ஞா? பிரக்ஞாங்கிறது மூட நம்பிக்கைகள் எதுவும் இல்லாம, ஒரு பார்க்குற விஷயத்த உள்ளதை உள்ளபடியே புரிஞ்சுக்கிறது தான் பிரக்ஞா. அப்படின்னா, அது இன்னொரு பேர் வந்து பகுத்தறிவு. இந்த பிரக்ஞா அப்படிங்கிறது, பஞ்ஞா அப்படிங்கிறது பாலி மொழி. பஞ்ஞா அப்படின்னா அறிவு. உயர்ந்த அறிவு, பகுத்தறிவு. உள்ளதை உள்ளபடியே இது உண்மை, இது பொய் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு. இதுதான் பகுத்தறிவு. இத வந்து பாலில பஞ்ஞான்னு சொல்றது. சமஸ்கிருதத்தில பிரக்ஞான்னு சொல்றது. பிரக்ஞா. ஆக மொத்தம் அதுக்கு தமிழாக்கம் செஞ்சோம்னா, அது வந்து பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு என்ன அப்டின்னா, இப்போ ஒரு கல்ல காமிக்கிறாங்க. அத பார்க்கிறவங்களுக்கு இது கல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அது உண்மை. ஆனா அதுதான் சாமி அப்படின்னு சொன்னா, அப்ப அது மேல வேற ஏதோ பொய் ஒண்ணு ஏற்றப்பட்டிருக்கிறது. ஒரு வகையான மாயை அது மேல உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கல்ல பார்க்கிறவன் கல்லு தான் அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன குழந்தை எதுவுமே தெரியாத குழந்தை கல்ல பார்த்தா கல்லுன்னு தான் சொல்லும். ஆனா, அதுக்கு நம்ம அது மேல ஒரு மாயையை போத்தி, போத்தி நம்மள வளர்த்து, நம்மளுடைய மைண்ட அந்த மாரி கண்டிஷன் பண்ணியிருக்கனால, கல்லு பார்த்த உடனே கடவுளா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மைய உருவாக்கி இருக்கிறது, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட செயல். ஸோ எது ஒரு விஷயம் எடுத்துட்டாலும், அதனுடைய உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. இதுதான் தம்மத்தின் முதல் தூண், பகுத்தறிவு. தம்மத்தின் 2வது தூண் வந்து கருணை. இந்த கருணையுமே பகுத்தறிவு சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா, பகுத்தறிவு இருந்தா மட்டும் தான் கருணையே பிறக்கும். எப்படின்னா இப்ப ஒரு சக மனிதன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னா, அவன பார்க்கிற இன்னொரு மனிதன் என்ன நினைப்பான்? இது இவன் தலையெழுத்து. போன ஜென்மத்தில பண்ண பாவம். என்ன பண்ணானோ? இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாது. இதெல்லாம் கடவுள் செயல். அவனுக்கு அது அதுன்னு அவரு எழுதி வச்சிருக்கிறாரு. அத யாராலயும் மாத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவன், சக மனிதனுடைய கஷ்டத்தை எப்படி பொறுப்பெடுத்துக்குவான்? அத பங்கிட்டுக்கணும்னு எப்படி நினைப்பான்? அது அவனோடது. அதுவும் அவன் தலையெழுத்து. அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் அடுத்த பிறவியில வேணா நல்லபடியா பொறந்துக்குவான். நல்லபடியா நடந்துக்கிட்டான்னா, இது போன ஜென்மத்து பாவத்த அனுபவிச்சு தான் ஆகணும். இத யாராலுமே எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு சனாதன சிந்தனையில இருக்கிறவனால, சக மனிதனுடைய கஷ்டத்துக்கு கருணையோட அவன அணுகுறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஏன்னா, அவன் அதுக்கு பொறுப்பே ஏத்துக்க மாட்டான். இப்ப யார் இந்த கருணை கொள்வாங்க அப்டின்னா, அந்த கருணையே உருவாகணும்னா, முதல்ல தலையெழுத்த நம்பாதவனா இருக்கணும். இது வந்து அவன் பிறப்பின் அடிப்படையில் அவனுக்கு தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படை சித்தாந்தத்துல நம்பிக்கை இல்லாதவனால மட்டும் தான் கருணையோட நடந்துக்க முடியும். அப்பதான், ஐய்யய்யோ! இவன் ஏன் கஷ்டப்படுறான்? நம்மளால என்ன செய்ய முடியும்? இவனுக்கு நம்ம உதவ முடியுமா? அவனுடைய சூழல நம்ம மாத்த முடியுமா? அது என்ன பண்ணான் பாவம்? அவன் ஏன் கஷ்டப்படணும்? இது அவனுடைய அ மிஸ்டேக் இல்லையே! நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பகுத்தறிவு இருந்தா தான், அந்த கருணையே பிறக்கும். பகுத்தறிவும், கருணையும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. இது 2ம் சேர்ந்தது தான் பௌத்தம். ஒரு தூண் பகுத்தறிவுனா, 2வது தூண் கருணை. இந்த 2 தூண்களின் மேல் கட்டமைக்கப்பட்டது தான் தம்மம். ஏன் இந்த கருணை ரொம்ப முக்கியம் அப்டின்னா, இந்த கருணை இருந்தா தான் ஒரு சமூகம் வாழவும் முடியும், வளரவும் முடியும். தன்னுடைய சக மனிதன் மேல ஒரு சின்ன கருணை இல்லன்னா, அந்த சமூகம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அந்த சமூகமே அழிஞ்சு போயிடும். அது ஆக்கபூர்வமான வளர்ச்சி அந்த சமூகம் காண்பிக்க முடியாது. அப்பன்னா கருணை இருக்கணும். ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா, அதுக்கு கருணை வேணும். அந்த கருணை வரணும்னா, அதுக்கு பகுத்தறிவு வேணும். இந்த பகுத்தறிவும், கருணையும் சேர்ந்தது தான் தம்மம். அதனால அந்த சமூகத்துக்கு தம்மம் வேணும். அப்படி இருந்தா தான் அது ஒரு சுதந்திரமான சமூகமாக இருக்க முடியும்.